முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுக அரசின் ஊதுவலாக செயல்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாகவே சவுக்கு சங்கர் திமுக ஆட்சியில் நடக்கும் பல ஊழல்களையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், வருவாய் புலனாய்வுத்துறை விசாரணை வளையத்தில் தமிழகத்தின் எலான் மஸ்க் சென்னை துறைமுகத்துக்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து வந்த கண்டெய்னரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள 50 வாட்சுகள் பிடிபட்டுள்ளனர். ஒவ்வொரு வாட்சும் குறைந்தது 2 கோடி. யாருக்கு அந்த கண்டெய்னர் அனுப்பப்பட்டுள்ளது என்று விசாரணை மேற்கொண்ட போது மாட்டிய நபர் ஏற்கனவே இதுபோல ஒரு கண்டெய்னரில் 35 வாட்சுகள் வந்து அவற்றை விற்பனை செய்துவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த 35 வாட்சுகளில் 5 வாட்சுகள் படக் பிலிப் வாட்சுகள். அந்த 5 வாட்சுகளை வாங்கியது திராவிட மாப்பிள்ளை என்பது டிஆர்ஐ அதிகாரிகளுக்கு தெரிய வந்து விசாரணை தொடங்கியுள்ளனர். திராவிட மாப்பிள்ளை இந்த வாட்சுகளில் ஒன்றை அவரது தொழில் பங்குதாரரான சமீர் பரத்ராமுக்கு பரிசாக வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் எலான் மஸ்க் மாப்பிள்ளை சார் இப்போதெல்லாம் இத்தகைய விலை உயர்ந்த வாட்சுகளின் நண்பர்களுக்கு பரிசளிக்க தொடங்கியுள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் மருமகன் செய்த ஊழலை சவுக்கு சங்கர் அம்பலப்படுத்தியுள்ளதும் கவனிக்கத்தக்கது.